வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவிருக்கும் ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு முன்னதாக இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட இரண்டாம் நிலை வரிகள் காரணமாகவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்கா வரை சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் முடிவை எடுத்திருக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உக்ரைனில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த முயற்சிக்கும் போது மாஸ்கோவை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதில் இந்தியா மீது விதிக்கப்பட்ட இரண்டாம் நிலை வரிகள் ஒரு பங்கை கொண்டிருக்கலாம் என்று ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் முதலில் இந்தியா மீது 25% இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்தார். அதன்பின் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவில் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் மேலதிகமாக இரண்டாம் நிலை வரி என்ற பெயரில் 25% வரி விதிப்பை அறிவித்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25%-இலிருந்து 50% உயர்த்தினார். இது எந்த ஒரு அமெரிக்க வர்த்தக கூட்டாளிக்கும் செய்யப்படாத மிக உயர்ந்த வரி விதிப்பு. ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தடுக்கும் நோக்குடன் அறிவிக்கப்பட்ட இந்தியாவுக்கு எதிரான இரண்டாம் நிலை வரிகள் பற்றி குறிப்பிடுகையில் எல்லாவற்றுக்கும் ஒரு தாக்கம் உண்டு என்று ட்ரம்ப் கூறினார். நிச்சயமாக ரஷ்யா அவர்களது இரண்டாவது பெரிய வாடிக்கையாளரை இழந்து அதன் பின் அவர்களது முதலாவது பெரிய வாடிக்கையாளரை இழக்க நேரிடும் போது அதற்கு நிச்சயம் ஒரு தாக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் மேலும் கூறினார். ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய வாடிக்கையாளர் என்று அவர் குறிப்பிட்டது இந்தியாவை. ரஷ்யாவின் முதலாவது பெரிய வாடிக்கையாளர் என்று அவர் குறிப்பிட்டது சீனாவை. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி சீனா மீது இரண்டாம் நிலை வரி விதிப்பை ட்ரம்ப் செய்யவில்லை. ஆனால் இந்தியா மீது இரண்டாம் நிலை வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மீது இரண்டாம் நிலை வரி விதிப்பு செய்யப்பட்ட காரணத்தினால் இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகத்தை ரஷ்யா இழக்கலாம். அதை தவிர்ப்பதற்காகவே இன்று வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல புட்டின் சம்மதித்தார் என்பதே ட்ரம்பின் தியரி. அலாஸ்கா பேச்சுவார்த்தை உக்ரைன் போர் தொடர்பாக இரு தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு முதல்கட்ட சந்திப்பாக அமைய போகின்றது. இது வெற்றி பெற்றால் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியையும் உள்ளடக்கிய இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை வழிவகுக்கும். தோல்வியடைந்தால் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடக்காது என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அந்த நேர்காணலில் மேலும் கூறிய ட்ரம்ப், உக்ரைன் போரில் ஒரு உடனடி அமைதி ஒப்பந்தத்தை அடைவதில் நான் முதன்மையாக கவனம் செலுத்துவதாகவும் முதல் சந்திப்பு முன்னேற்றம் கண்டால் விவாதங்களில் சேர செலன்ஸ்கியை நேரடியாக அழைப்பதாகவும் கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் இந்திய இறக்குமதிகள் மீது இரண்டாம் நிலை வரி விதிப்பை அறிவித்தார். இந்த நடவடிக்கை நியாயமற்றது என்று கூறி இந்தியா கடுமையாக ஆட்சேபித்துள்ளது. ட்ரம்ப் இப்படி கூறியுள்ள நிலையில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்திய வரிகள் பற்றி மற்றொரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்ய இன்று வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் வாஷிங்டன் இந்தியா மீதான இரண்டாம் நிலை வரிகளை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய பிரதிநிதி விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய சந்திப்பின் முடிவை பொறுத்து இந்தியா மீது மேலதிக வரி விதிக்கும் முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியர்கள் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதித்துள்ளோம். மேலும் விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் தடைகள் அல்லது இரண்டாம் நிலை வரிகள் அதிகரிக்க கூடும் என்று ப்ளூம்பர்க் டிவிக்கு அளித்த பேட்டியில் பெசன்ட் கூறினார். 2024 ஆண்டில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்ய மொத்த எண்ணெய் ஏற்றுமதியின் 35 முதல் 40% வரை இருந்தது. அந்த வர்த்தகம் இல்லாது போனால் அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் அது எப்படியாவது புட்டின் தடுக்க முயற்சிப்பார் என்று அமெரிக்கா கருதுகிறது. புதுடில்லி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நியாயப்படுத்தி உள்ளது. ஒரு பெரிய எரிசக்தி இறக்குமதியாளராக மில்லியன் கணக்கான இந்தியர்களை அதிகரித்து வரும் செலவுகளில் இருந்து பாதுகாக்க தள்ளுபடி செய்யப்பட்ட விலையில் கச்சா எண்ணெயை வாங்க வேண்டும் என்று புதுடில்லி வாதிடுகிறது. செவ்வாய்க்கிழமை ஃபாக்ஸ் பிசினஸுக்கு அளித்த பேட்டியில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியா சற்று மெத்தனமாக இருப்பதாக பெசன்ட் கூறியதை அடுத்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. ட்ரம்ப் தனது இறக்குமதி வரி விதிப்புகள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் உலகளாவிய வர்த்தகத்தை நியாயப்படுத்துவதற்கும் தனது நிர்வாக திட்டத்தின் ஒரு பகுதி என்று கூறியுள்ளார். இந்தியாவை ட்ரம்ப் அதிக வரி விதிக்கும் நாடு என்று பல முறை அழைத்துள்ளார். மேலும் அமெரிக்கா இந்தியாவுடன் செய்யும் வர்த்தகத்தில் உள்ள $45 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க ஆர்வமாக உள்ளார். டெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பல மாதங்களாகவே நடந்து வருகின்றன. ஆகஸ்ட் 25 இந்தியா வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களுடன் மீண்டும் தொடங்க உள்ளன. ஆனால் விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் மீதான வரிகளை குறைக்க இந்தியா மறுப்பது பேச்சுவார்த்தைகளில் ஒரு பெரிய முள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியா மீதான ட்ரம்பின் புதிய 50% வரி விதிப்பு ஆகஸ்ட் 27 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைக்கு ஒத்தது என்று சில நிபுணர்கள் கூறியுள்ளனர். அதாவது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் புதிய 50% வரி விதிப்பு இருந்தால் இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்வது கிட்டத்தட்ட இயலாத காரியமாக மாறிவிடும். அதே நேரத்தில் ட்ரம்ப் நினைப்பது போல ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் என்ன நடக்கும்? புட்டின் உக்ரைனில் போரை தொடங்கிய பின் கடந்த 4 ஆண்டுகளில்
இந்தியாவின் ரஷ்ய எண்ணெயின் இறக்குமதி பல 100 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் மிச்சமாகி உள்ளது. தற்போது டிரம்பின் வரி விதிப்பால் இந்தியா தனது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை கைவிடுமா? அதற்கும் இந்தியாவில் விலைவாசிக்கும் தொடர்பு உள்ளதா? 2024 முதல் 2025 நிதியாண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்ய எண்ணெயின் பங்கு கிட்டத்தட்ட 35% இருந்தது. ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எண்ணெய் வாங்கியதால் அதற்கு முதல் நிதியாண்டில் இந்திய எண்ணெய் இறக்குமதி செலவில் 8.2 பில்லியன் டாலர் குறைந்தது. அதே நேரத்தில் உலக சந்தையிலும் எண்ணெயின் விலை குறைந்தது. அதனால் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்ததால் இந்தியாவின் செலவு 8.2 பில்லியன் டாலர் குறைந்தது என்று கூற முடியாது. அதில் சுமார் 70% குறைந்திருக்கலாம் என்பது ஒரு உத்தேசமான கணக்கு. டிரம்பின் வரி விதிப்பால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அது இந்தியாவின் எரிபொருள் செலவை அதிகரிக்கலாம். ஆனால் அது இந்தியாவின் விலைவாசியை அதிகரிக்காமலும் இருக்கலாம். அது எப்படி? தள்ளுபடி விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்காவிட்டால் அதிக விலைக்கு எண்ணெய் வாங்க வேண்டும். அது இந்தியாவில் விலைவாசியை அதிகரிக்கும் அல்லவா? இதில் ஒரு சூட்சமும் உள்ளது. கடந்த சில வருடங்களில் குறைந்த விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதால் இந்தியா பல பில்லியன் டாலரை மிச்சப்படுத்தியது என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த எண்ணெயின் பயன்பாட்டாளர்களான இந்திய பொதுமக்களுக்கு பெட்ரோலின் விலை குறையவில்லை. உலக சந்தையில் எண்ணெய் வாங்கினால் பொதுமக்களுக்கு பெட்ரோல் என்ன விலையில் விற்கப்படுமோ அதே விலையில் தான் விற்கப்பட்டது. ஒரு கணக்கு சொல்கிறோம் பாருங்கள். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்கியதால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் விலையை இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய்க்கான அரசாங்கத்தின் அளவுகோலின்படி 2022 மார்ச்சில் ஒரு பேரலுக்கு 112.87 டாலரில் இருந்தது 2025 மே மாதத்தில் 64 டாலராக குறைத்தது. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குறைத்து விட்டது. அப்படியானால் இந்தியாவில் 2022 மார்ச்சில் பொதுமக்கள் வாங்கிய பெட்ரோலின் விலை 2025 மே மாதத்தில் பாதியாக குறைந்து விட்டதா? நாம் அப்படி கேள்விப்படவில்லை. கச்சா எண்ணெய் மலிவாக இருந்த போதிலும் டெல்லியில் பெட்ரோலின் சராசரி சில்லறை விலை கடந்த 17 மாதங்களாக ஒரு லிட்டருக்கு 94.7 ரூபாவாக நிலையாக உள்ளது என்று தரவுகள் காட்டுகின்றன. அதாவது கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததன் பலன் பொதுமக்கள் ஒருபோதும் சென்றடையவில்லை. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் விலை 4 பாகங்களை வைத்திருக்கிறது. டீலர்களிடம் வசூலிக்கப்படும் விலை, டீலர் கமிஷன், கலால் வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி. 2025 ஜனவரியில் டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 94.77 ரூபாவாக இருந்தது. பொதுமக்கள் செலுத்திய 94.77 ரூபாவில் 55.08 ரூபாய் டீலர்களுக்கு போனது. 4.39 ரூபாய் டீலர் கமிஷன், 19.9 ரூபாய் கலால் வரி மற்றும் 15.4 ரூபாய் மதிப்பு கூட்டு வரியாக போனது. 2025 ஜூலைக்குள் டீலர் விலை 53.07 குறைந்தது. ஆனால் கலால் வரி 21.9 ரூபாவாக உயர்ந்ததால் சில்லறை விலைகள் மாறாமல் இருந்தன. 2025 நிதியாண்டில் பெட்ரோலியத்துறை வசூலித்த கலால் வரி மூலம் மத்திய அரசுக்கு 2.72 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை பெற்றது. மாநிலங்கள் மதிப்பு கூட்டு வரியாக 3.02 லட்சம் கோடி ரூபாய் வசூலித்தன. இதில் உள்ள விஷயம் என்னவென்றால் கச்சா எண்ணெயின் விலை கீழ் நோக்கியோ அல்லது மேல் நோக்கியோ நகரும் போது ஏற்படும் தாக்கம் அரசு கலால் வரிகள் மற்றும் பிற வரிகள் மூலம் எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறது என்பதை பொறுத்தது இருக்கும். அதனால் பெட்ரோலின் விலை பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கும். அது விலைவாசியை உயர்த்தாது. எனவே இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினாலும் இந்தியாவில் இப்போதைக்கு இதனால் பணவீக்கத்தில் பெரிய தாக்கம் ஏற்படாது. அரசு வருமானம் கூடி குறையும். ஆனால் மற்றும் ஒரு பாதிப்பு உள்ளது. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அந்த அளவு எண்ணெய் உலக சப்ளை கட்டமைப்பில் இருந்து திடீரென்று மறைந்துவிடும். இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது உலக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவது போல நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் அளவு கச்சா எண்ணெய் சர்வதேச சப்ளை கட்டமைப்பிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டால் வேறு எந்த சந்தையிலும் அந்த தேவையினை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே விலை கண்டிப்பாக மேலே போகிறது. எந்த அளவுக்கு உயரும் என்பதை கூறுவது கடினம். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக உள்ளது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் பெரும்பாலான பாவனையாளர்களை பாதிக்கும். அதிலும் குறிப்பாக அமெரிக்க நுகர்வோரான பொதுமக்களையும் பாதிக்கும்.